என்னாச்சு அகிலா உனக்கு? பார்வதி விஷயத்துல ஏன் இப்படி அவசரப்பட்ட? பார்வதி இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாமே, ஏன் அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு கேட்டேன். நான் எடுத்த இந்த முடிவு அவசரமானதுன்னு தோணலாங்க, ஆனா அவசியமானது. என்ன சொல்ற அகிலா? ஒரு பொண்ண பெத்த தகப்பனோட நியாயமான பயத்தை என்னால உதாசீனப்படுத்த முடியலங்க. பார்வதி நினைச்சு சுந்தரம் எதுக்காக பயப்படணும்? அப்படியே சுந்தரம் பயப்பட்டாலும் பார்வதிய எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணணும்? ஒருவேளை அனஸ்தீசியா மேட்டர் மனசுல வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்வதி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சுந்தரம் பயப்படுறாரோ? பார்வதியோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சுந்தரம் பயப்படலங்க. அப்படி அவர் பயந்திருந்தா நான் அவருக்கு தைரியம் சொல்லி இருந்திருப்பேன். அப்போ சுந்தரத்தோட பயம் என்னதான் அகிலா? உன்கிட்ட என்னதான் சொன்னாரு? சொல்றேங்க. சுந்தரம், மத்தவங்க பேசுறதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஆதிய பத்தி தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் பெரிய தம்பிய தப்பா நினைப்பேனாம்மா. இருந்தாலும் ஊர்வாயம் மூடணும். அதுக்காக பெரிய தம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றதை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்மா. சுந்தரம் சொன்ன காரணத்தை சொன்னா ஆதி மனசு கஷ்டப்படுங்க. அதனாலதான் நான் ஆதி கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாம பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அகிலா. இருந்தாலும் பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிற மாதிரி வருமா? பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் டீடைல்டா பேசிட்டேங்க. டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஆதிய காரணம் காட்டிதான் கடைசி நேரத்துல பார்வதி கழுத்துல தாலி கட்டாம அந்த பாலா ஓடிட்டான். பார்வதி வாழ்க்கையில நல்லது நடக்காம இருக்கிறதுக்கு இனிமே யாரும் நம்ம ஆதிய காரணம் சொல்லிடக்கூடாதுங்க. பாவத்திலேயே பெரிய பாவம் பெண் பாவம் தான். அந்த பெண் பாவம் நம்ம நம்ம ஆதிக்கு வந்துடக்கூடாதுங்க. ப்ரோ 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 ஏதோ பலமான யோசனை இருக்கிற மாதிரி தெரியுதே. என்னவா இருக்கும் ப்ரோ? வாடா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். கரெக்டா நீயே வந்துட்ட. அதான் ப்ரோ உன் உடன் பிறப்பே. ஆமா, நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன பலமா யோசிச்சுட்டு இருந்த? எல்லாம் பார்வதி பத்தி தான் ப்ரோ. அண்ணி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஓ, பழையபடி அண்ணி எப்ப நடப்பாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா ப்ரோ? நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ. அன்னிக்கு வில் பவர் அதிகம், அதனால சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்வதி இப்ப நடக்கிறது பிரச்சனை இல்ல, நான் பார்வதியை பாக்குறது தான் பிரச்சனை. என்ன ப்ரோ சொல்ற? நீ போய் அண்ணியை பாக்குறதுல என்ன பிரச்சனை? பார்வதியோட அப்பா சுந்தரம் தான் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்ல நான் பார்வதி கூடவே இருந்து அவளை கவனிச்சுக்கிட்டது பிடிக்காம என்கிட்ட கூட சொல்லாம பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் பார்வதியை பார்க்க அவுட் ஹவுஸ்க்கு போனா அங்க கண்டிப்பா சுந்தரம் இருப்பாரு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. அவுட் ஹவுஸ்ல இருக்கிற சுந்தரத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போகணும், அதானே? அதான், நீ அவுட் ஹவுஸ்க்கு போ. சுந்தரத்துக்கிட்ட நீ ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி கார் எடுக்க சொல்லு. ஓகே ப்ரோ, நான் சுந்தரத்தை போய் கூப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுறேன். நீ போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வா ப்ரோ. சரியா? நான் வரேன். சுந்தரம், சின்ன தம்பி வாங்க.
வாங்க சின்னையா. கால் எப்படி இருக்கு பார்வதி? ஆ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல சின்னையா. என்ன ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் போர் அடிக்குது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே பார்வதி, அதுக்கப்புறம் சரியா போயிடும். ம். சுந்தரம், சொல்லுங்க சின்ன தம்பி. நான் ஆபீஸ் போகணும், வந்து வண்டி எடுக்கிறீங்களா? கணேசன் ஸ்கூலுக்கு போயிட்டான் சின்ன தம்பி. பார்வதிய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீங்க போயிட்டு வந்துருங்கப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, உனக்கு குடிக்க தண்ணி வேணும்னாலும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு எப்படி பார்வதி என்னால போக முடியும்? ப்ரோ கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. எப்படியாவது சுந்தரத்தை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போனா தானே ப்ரோ இங்க வந்து அண்ணியை மீட் பண்ண முடியும். என்ன பண்றது? அருண் ஏதாவது யோசிடா. சுந்தரம், நீங்க என் கூட ஃபுல் டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க. அது வரைக்கும் பார்வதி தனியா இருக்க மாட்டாளா என்ன? என்ன பார்வதி? நான் சமாளிச்சுக்கிறேன் தான் முன்னாடியே சொன்னேன் சின்னையா. நீங்க அப்பாவை கூட்டிட்டு போங்க. அப்புறம் என்ன சுந்தரம், பார்வதியே சொல்லிருச்சு, வாங்க நம்ம ஆபீஸ் போலாம். பார்வதி மனசுக்குள்ள எப்படி நான் இருக்கணும், அதே மாதிரி என் மனசுலையும் பார்வதி இருக்கா. என்ன சுந்தரம் அப்படி யோசிக்கிறீங்க? போலாமா? சின்ன தம்பி, என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. பார்வதி குணத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. இவ இப்படித்தான் சொல்லுவா. ஆனா நீங்க தான் நல்லாவே கார் ஓட்டுவீங்களே, லைசென்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நீங்களே கார் ஓட்டிட்டு போயிடுங்க தம்பி. என்னால பார்வதிய தனியா விட்டுட்டு வர முடியாது. ஓகே சுந்தரம், நீங்க சொல்றதும் சரிதான். நானே கார் எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க பார்வதியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்களா? வரேன் பார்வதி. வர சுந்தரம். சுந்தரம் அப்படி சொன்னாரு. ஆமா ப்ரோ, சுந்தரம் இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம பிளான தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி சொன்னாரா இல்ல பார்வதி அனிமேல இருக்கிற அக்கறையில சொன்னாரான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. சுந்தரம் மனசுல ஏதோ சந்தேகம் வந்திருக்கும். அதான் நீ அவ்வளவு சொல்லியும் அவர் கார் எடுக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. நீ என்ன ப்ரோ சொல்ற? சுந்தரம் ஹாஸ்பிட்டல் என்ன வந்து பார்த்தாரு. நீங்க பார்வதி மேல காட்டுற அக்கறைய பார்வதி தப்பா எடுத்துக்கிட்டு மனசுல உங்களை நினைச்சிட்டு இருக்கா. அதனால நீங்க பார்வதி விட்டு விலகிருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன ப்ரோ சொன்ன? பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி தான் இருக்கா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ப்ரோ சூப்பரா சொன்ன ப்ரோ. ஆனா நீ சுந்தரத்துக்கிட்ட இப்படி சொன்னத அவர் போய் அம்மாட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாயிரும் ப்ரோ. பார்வதி கூட இப்படிதான் பயந்தா. ஆனா எனக்கு என்னமோ சுந்தரம் இந்த விஷயத்தை அம்மா கிட்ட கொண்டு போக மாட்டாருன்னு தான் தோணுது. அவர் கார் எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ப்ரோ. சரி, நீ கிளம்பு. நான் பார்வதி பார்க்க வேற எதுனா யோசிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணு. உன் எதிரில் வந்து நான் நிப்பேன். சரியா? வரேன். அப்பா, உங்க போன் ரிங் ஆகுது. இது வரமா. அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ அம்மா. சுந்தரம், நான் கொஞ்சம் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போகணும். கிளம்பி உடனே வா. கணேசன் ஸ்கூலுக்கு போயிருக்காமா. பார்வதியும் வீட்ல தனியா இருக்கா. அதான் ஓ, பார்வதிய தனியா விட்டுட்டு உன்னால வர முடியாதுல்ல? சரி, நான் ஒண்ணு பண்றேன். பட்டமாவை உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன். கணேசன் ஸ்கூலை விட்டு வர வரைக்கும் பார்வதிய பட்டமா பாத்துப்பா. நீ கிளம்பி வா. சரிங்கம்மா, நான் இப்பவே வந்துடுறேன். சரி. பார்வதி, அம்மா அவசரமா வெளியில போகணுமா. என்ன வண்டி எடுக்க கூப்பிடுறாங்க. உனக்கு துணையா பட்டமாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. பட்டமா கூட தேவையில்லப்பா, நான் சமாளிச்சுக்குவேன். நீங்க போயிட்டு வாங்க. அம்மா தான் பட்டமாவை அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. பட்டமா இப்ப உடனே வந்துருவா. நான் உடனே யூனிஃபார்மை போட்டுட்டு கிளம்புறேன்.
பிளாக்மெயிலருக்கு எதுக்காக ஃபோன் பண்றான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஹலோ, என்ன மித்ரா, என் கால அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப என் காலை டிஸ்கனெக்ட் பண்றியோ அடுத்த நிமிஷமே நீ அந்த வீட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிடுவ, ஜாக்கிரதை. இப்ப எதுக்காக நீ கால் பண்ண? சொல்றேன், அதுக்காகத்தான கால் பண்ணேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி மித்ரா? பணம் தானே வேணும். நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க மித்ரா. நான் ஒன்னும் பணத்தாசை பிடிச்சவன் கிடையாது. எனக்கு பணம் எல்லாம் ஒன்னும் வேணாம். வேற என்ன வேணும்? எனக்கு பேனா வேணும். என்னது, பேனாவா? ஆமா, உன்கிட்ட இருக்கிற பழைய பேனாவோ இல்ல கடையில வாங்குற புது பேனாவோ வேணாம். எனக்கு அகிலாண்டேஸ்வரி மேடத்து மேல ரொம்ப மரியாதை உண்டு. அவங்க யூஸ் பண்ண பேனா அவங்க ஞாபகமா எனக்கு ஒண்ணு வேணும். நீ என்ன பண்ற? அகிலாண்டேஸ்வரி ரூமுக்கு போய் ஒரு பேனா உன்னை எடுத்துட்டு வர்ற. ஏய், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ ஸ்கூல் பசங்க மாதிரி பேனாவை திருடிட்டு வர சொல்ற? அதெல்லாம் என்னால முடியாது. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துருக்க நீ. என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரி ஒரு பேனா திருட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் கேட்கறது கிடைக்கணும், இல்ல நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவ. நான் ஆதாரத்தை அனுப்பி வைக்கவா? சரி சரி, இப்ப என்ன? உனக்கு பேனா வேணும் அவ்வளவுதானே? எடுத்துட்டு வரேன். ஏதோ ஒரு பேனாவை கொடுத்து அது அகிலாண்டேஸ்வரி யூஸ் பண்ண பேனான்னு சொல்லி என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத மித்ரா. அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். எனக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் யூஸ் பண்ண பேனாதான் வேணும். உன்னை அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டேன். அகிலாண்டேஸ்வரி ரூமுக்கு போய் அவங்க யூஸ் பண்ண பேனாவையே எடுத்துட்டு வந்து தர. போதுமா? ஓகே, பாய் மித்ரா. ரெடி ஆயிட்டீங்களாப்பா? ஆமா பார்வதி. ஏமா, ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாப்பா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. பட்டமா வந்துடட்டும் பார்வதி. அம்மா தான் பட்டமாவை அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, பட்டமா வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம்ப்பா. அம்மா அங்க சும்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்வதி, வாங்க பட்டமாக்கா. அப்பா, பட்டமாக்கா வந்துட்டாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. பட்டமா, நான் போயிட்டு வரேன். நான் வர்ற வரைக்கும் பார்வதி கூட இருங்க. சரிங்க அண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஆமா பார்வதி, கால்ல வலி எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பட்டமாக்கா. ஆமா, கிச்சன்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ இல்லங்கிற ஒரு குறைதான் பார்வதி. மத்தபடி எப்பவும் போல எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னா கூட கேட்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு ஓடி ஓடி செஞ்சுட்டு இருப்ப. இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல பார்வதி? ஆமா பட்டமாக்கா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. வாங்க பெரியயா. பெரிய தம்பி, அம்மா கூப்பிட்டாங்கன்னு அப்பா இப்பதான் வெளியே போனாரு பெரியயா. தெரியும், அவர் வெளியே போனதை பார்த்துட்டு தான் வரேன். பார்வதி, நான் போய் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மாமா இது? பட்டமாக்கா என்ன நினைப்பாங்க? காலில் அடிபட்டிருக்க பொண்டாட்டியை பார்க்க புருஷன் வந்திருக்கான். நாம எதுக்கு நடுவில் நந்தி மாதிரின்னு நினைச்சிட்டு அவங்களே போயிட்டாங்க. இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உன் அப்பா வெளியே போனாதான் நான் உன்னை வந்து பார்க்க முடியும்னு நான் அருண் அனுப்பிச்சு உங்க அப்பா வண்டி எடுக்க சொன்னேன். உங்க அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் தவிப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த கடவுளே அம்மா மூலியமா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு.
இந்த சான்ஸ் எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஹம். சின்னையாவை விட்டு அப்பாவை கூப்பிட்டது உங்க ஏற்பாடு தானா? சரியான ஆள் தான் மாமா நீங்க. உன் பாராட்டெல்லாம் போதும். நான் இப்போ உன்னை பார்க்க வந்தது உன்னை நடக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக தான். சரி, நான் வாங்கி கொடுத்த செப்பலுங்க. ஆ, உள்ள இருக்கே மாமா. நானே போட்டுக்கிறேன் மாமா. ஏன், நான் போட்டு விட்டேன் என்ன? நீங்க என் பாதத்துல செருப்ப மாட்டுறது எனக்கு சங்கடமா இருக்கு மாமா. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கே. உன் காலுக்கு கொலுசு மாட்டி விடும்போது, உன் காலில் மெட்டி போட்டு விடும்போது என்ன சந்தோஷம் இருந்துச்சோ, இப்ப இந்த செப்பல் மாட்டி விடும்போது இருக்கு. என் கை பிடிச்சி எந்திரிச்சு நில்லு. ஏய், என்னாச்சு? கால் வலிக்குதா? இல்ல மாமா. இப்ப நீங்க எனக்கு நடக்க சொல்லி கொடுக்கற மாதிரி தான் நான் குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு நடக்க சொல்லிருப்பாங்க. நான் அடி எடுத்து வைக்கிறத பார்த்து இப்ப நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தானே எங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உங்களை இப்ப எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு மாமா. தவமின்றி கிடைத்த வரமே சுக தவ